ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் அந்த வீடியோவில் 28th ஜூன் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, யூஎஸ் மார்க்கெட் எதுக்காக விழுந்திருக்குது, இது எல்லா டீட்டெயிலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நான் ரீசெண்ட் வீடியோஸில் சொல்கிற மாதிரி எஃப்ஐஎஸோட அந்த பை தான் வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு பாசிட்டிவாக பூஸ்ட் பண்ணிகிட்ருக்குது. எஃப்ஐஎஸ் என்றைக்கெலாம் செல் பண்ணுறாங்களோ அன்றைக்கெலாம் கொஞ்சமாக மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன டிப்பு வருகுது. டிஐஎஸ் வந்து ஒரு 6000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாலும் எஃப்ஐஎஸ் வந்து செல்லர் சைடில் தான் இன்றைக்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 19 பாயிண்ட் நெகட்டிவாக காட்டுது. ஸோ மண்டேவும் இந்த கன்சாலிடேஷன் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு டாக்டர் ரெட்டிஸ் லேப் இருக்குது. அந்த ஸ்டாக் ஒரு 166 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் ரெட்டிஸ் லேபும் ஜைடஸும் சேர்ந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை வந்து மார்க்கெட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ரீசன்னால் இந்த நியூஸ் வெளியானதுனால டாக்டர் ரெட்டிஸ் லேப் வந்து ஒரு ரேலியை கொடுத்துச்சு. அப்புறம் ONGC பார்த்திங்கன்னா அது ஒரு 6 பாயிண்ட் வந்து ரேலியாக இருந்துச்சு. ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி மோதிலால் ஆஸ்வால் வந்து ONGCக்கு பை கால் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமாவே ONGC ரேலி ஆகிட்டுருக்குது. அப்புறம் ரிலையன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 69 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ரிலையன்ஸில் வந்து ஜியோவோட டேரிஃப்ஸ் எல்லாம் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து ரிலையன்ஸ் ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் வந்து இப்போதைக்கு ஆல் டைம் ஹையில் இருக்குது. அதோட மார்க்கெட் கேப் வந்து 21 லேக் க்ரோர்ஸ் வந்து தாண்டிடுச்சு. அப்புறம் இண்டஸ்இண்ட் பேங்க் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்குது. ஒரு 38 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க ஒரு 16.5 rupees. அந்த டிவிடெண்ட்டோட எக்ஸ்டேட் வந்து 28th ஜூனாக இருந்ததுனால இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து விழுந்துருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 31 பாயிண்ட் வந்து விழுந்து டாப் லூசர்ஸில் செகண்ட் இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 52 வீக் ஹையில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து பாரதி ஏர்டெல்லும் வந்து டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனதும் இதில் செல்லா நியூஸ் மாதிரி ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரோ புரோக்கர் பார்த்திங்கன்னா இன்னும் பாரதி ஏர்டெல்லில் வந்து பை ரேட்டிங் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க பாரதி ஏர்டெல்லோட டார்கெட் ப்ரைஸ் 1720 சொல்லியிருக்கிறாங்க. இப்போதைக்கு பாரதி ஏர்டெல் 1444 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. ஸோ பாரதி ஏர்டெல் இப்போதைக்கு கொஞ்சமாக விழுந்தாலும் ஃப்யூச்சரில் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 23 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இது வந்து 52 வீக் ஹையில் 2 நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. 2 நாளாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 23 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. வியாழக்கிழமை ஒரு 7000 கோடிக்கு மேலே பை பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிஎஸ் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை ஒரு 3000 கோடிக்கு மேலே செல் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு 6658 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஎஸ் வந்து பெருமான அளவுக்கு பை பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் வந்து கொஞ்சமாக நெகட்டிவாக தான் இருந்துச்சு. ஏன்னா எஃப்ஐஎஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு பை இல்லாததுனால. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 45 பாயிண்ட் விழுந்துருந்துச்சு. S&P 500 ஒரு 22 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. நாஸ்டாக் ஒரு 126 பாயிண்ட் வந்து விழுந்துருந்துச்சு. யூஎஸில் PCE அப்படிங்கிற இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்துருந்துச்சு. ஸோ அந்த டேட்டா வந்து ரொம்ப அதிகமாகவும் இல்லை, ரொம்ப குறைவாகவும் இல்லை, ஏறக்குறைய வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அது ரொம்ப பெருசாக எதுவும் ப்ளீஸ் பண்ணலை. ஸோ அதனால் எல்லா இண்டெக்ஸஸுமே கொஞ்சமாக விழுந்துருந்துச்சு. அதுதான் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஃபாலுக்கு ரீசன் அமைஞ்சது.
ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.